வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக பேச விரும்புகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. என்ன ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ கடைசி முறையாக ஒரு தடவை சேர்ந்து, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எல்லாரும் ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தோடு நீர் பேச விரும்புகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிய உதவி செய்யும். ஒவ்வொருவர் இருதயத்திலும் உம்முடைய வார்த்தை ஒரு அக்கினி பிளம்பாய் உழுவதாக, பற்றி எறிவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். என்னோடு கூட வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் மிகுந்த பலன் இருக்கிறது. அவனுடைய கிரியைகள், நம்ம கர்த்தருக்காக என்ன கிரியை செய்கிறோமோ அதற்கு பலன், பிரதிபலன் வரும். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11 அதிகாரம் 30 வசனத்தில் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை போல பலனை தரப்போகிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. ஆகவே தேவன் தருகிற பலன் ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திர. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு கொடுக்க போகிற பலன் ஜீவ விருட்சத்தை போல இருக்க போகிறது. இந்த ஜீவ விருட்சம் ஏதேனில் இருந்தது, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு ஆசீர்வாதமான ஸ்தலத்தில் இருக்கிற ஒன்றை கர்த்தர் நமக்கு பலனாக கொடுக்கிறார். மகிமையான ஸ்தலத்தில் இருந்துச்சு. ஏதேன் தோட்டம் முழுவதும் அந்த அட்மாஸ்பியர் தேவ பிரசன்னத்தால் சூழ்ந்திருந்த இடம். அந்த தேவ பிரசன்னத்துக்கு பாதிப்பு வந்த போது இவர்களை வெளியே தள்ளி அந்த தோட்டத்தை வேலியடைச்சு பாதுகாக்கிறார். தோட்டம் காக்கப்படுகிறது, இவங்க வெளியே வந்துட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலம் பரலோக ராஜ்யம். அங்கே 12 விதமான ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில குறைவில்லாத மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, பூரிப்பை கொடுக்கக்கூடிய பலனை ஆண்டவர் தரப்போகிறார். கிரியைகள், நற்கிரியைகள், தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை, இதற்கெல்லாம் பலன் உண்டு. எத்தனை வருஷம் இந்த சபையில கர்த்தருக்காக வாழ்றீங்க, எத்தனை வருஷம் இந்த பூமியில இயேசுவுக்காக வாழ்றீங்க, ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷம் நீங்க இயேசுவுக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பலன் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் பலன் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக எதை செய்கிறோமோ அதற்கு ஆண்டவர் பலனை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார்.
ஆமென். ஸ்தோத்திரம். ஏனோக்கு 300 வருஷம் ஆண்டவரோடு வாழ்ந்தான், கர்த்தரோடு நடந்தான். அவனுக்கு ஆண்டவர் மகிமையான பலனை கொடுத்தார். காணப்படாமல் அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பூமியில் இயேசுவோட ரொம்ப நெருங்கி வாழ்கிறவர்களுக்கு அதிகமான பலன் இருக்கிறது. அவனுடைய கிரியைகள், நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கெல்லாம் ஆண்டவர் பலன் தரப்போகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஸ்தோத்திரம். கடைசி வசனம் அந்த வேத பகுதியில் அதிகாரத்தில், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமான சகோதரர் என்று எழுதுகிறார். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள்ள நீங்க என்னென்ன பிரயாசங்கள் படுறீங்களோ எல்லாம் விருதாவாய் போகாது, ஒன்றும் விருதாவாய் போகாது. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் பலனை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அது விருதாவா போகாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த சபையில கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்திற்கு பலன் உண்டு. இந்த பூமியில இயேசுவுக்காக வாழும்போது அதற்கு பலன் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால்தான் நீங்க அவருக்காக வாழ முடியும். இன்னைக்கு அநேக நேரம் உலகத்துக்காக நேரத்தை கொடுக்கிறோம், உலகத்துக்காக ஓடுறோம், இயேசுவுக்காக ஓடுறதுக்கு டைம் இல்லை. அந்த நிலைமை ஏன் இருக்கிறன்னா, எனக்கு ஒரு பலன் இருக்கிறது. நீங்க அவருக்காக செய்யும் போது அவர் உங்க குடும்பத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அசையாம இருக்கணுமா, உறுதிப்பட்டவர்களா இருக்கணுமா, மூணாவது செய்கிற கிரியையில் நம்ம பெருகணும். 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம படுற பிரயாசம் விருதாவா போகாது, அதெல்லாம் வேஸ்ட் இல்லை. நீங்கள் இங்கே ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் தேவனை இத்தனை வருஷம் சேவிக்கிறீங்க, இதெல்லாம் வீணாக போகாது. இதுக்கெல்லாம் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். அதனால தான் இங்கே வேதம் சொல்கிறது, ஆண்டவருக்குன்னு நம்ம செய்கிற கிரியைகள் பலனை கொண்டு வரும் என்பதை அறிந்து உறுதிப்பட்டவங்களாக இருக்கணுமா, 2வது அசையாதவர்களாக இருக்கணும், 3வது அவருக்காக செய்கிற கிரியைகளில் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3 வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறேன். உறுதிப்பட்டவங்களா இருங்க, அசையாதவர்களாக நில்லுங்க, கிரியைகளில் பெருகுகிறவர்களாக இருங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் இதுவரை செய்ததை விட இந்த சபையில் இன்னும் 1 மடங்கு நான் மேலே செய்ய கர்த்தர் உதவி செய்யும். இதுவரை செய்த ஊழியங்கள் ஒவ்வொன்றை காட்டிலும் இன்னும் 1 படி நான் அதிகமாக செய்யணும். அதான் கிறிஸ்தவ ஜீவியம், அது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். ஏற்கனவே செய்ததிலிருந்து குறையாம இன்னும் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. கிரியைகளில் இன்னும் பெருகணும்னா, அசையாதவங்களா இருக்கன்னா, என்ன சோதனை பிரச்சனை வந்தாலும் உறுதியா நிற்கன்னா, நான் படுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சபையில் நீங்க இப்பொழுது படுகிற பிரயாசத்துக்கும் இதற்கு முன்பாகப்பட்ட பிரயாசத்திற்கும் இனி படப்போகிறோம் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பலனை தருகிறார். செய்ததற்கும் பலன் உண்டு, செய்து கொண்டிருப்பவைகளுக்கும் பலன் உண்டு, செய்ய போகிறவைகளையும் கர்த்தர் கண்டு பலனை தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? செய்தவைகளுக்கும் பலன் உண்டு, செய்து கொண்டிருக்கிறவைகளுக்கும் பலன் உண்டு, இனி செய்ய போகிறவைகளையும் கண்டு கர்த்தர் பலனை தருவார். ஒவ்வொன்றுக்கும் பலன் உண்டு. பைபிளில் ஒரு அருமையான வசனம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனத்தை நான் சிறு வயசுலேருந்து அதிகமாக மனப்பாடமாக தெரியும். ஏன்னா நம்ம மூத்த போதகரம்மா அந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க போகிற வீடுகளில், சபையில்
கூட்டங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணும்போது யாருக்கும் பர்சனலாக ஜெபம் பண்ணால் இந்த வசனத்தை சொல்லுவாங்க, 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் 2 சத்தியங்கள் உள்ள அடங்கியிருக்கிறது. செய்ததுக்கும் பலன் உண்டு, செய்து கொண்டு இருப்பவைகளுக்கும் பலன் உண்டு. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்புள்ள பிரயாசம். நம்ம எப்படி கர்த்தருக்காக கிரியை செய்யணும்? அன்போடு கிரியை செய்ய வேண்டும். பைபிள் சொல்கிறது அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம். மன உருக்கத்தோடு இருக்கிற அனுபவம். மறந்து விட மாட்டார். நீங்க செய்ததை ஆண்டவர் மறக்க மாட்டார். கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்திலே அவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் பலனை தருவார். ஏற்ற காலத்தில் பலனை தருவார். இன்னொரு வசனமும் உண்டு, என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. ஒரு கலசம் தண்ணி, ஸ்தோத்திரம், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட பலன் உண்டாம். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கர்த்தருக்காக செஞ்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா வராதா யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றும் அங்கே இருக்குது. ஏற்ற நேரம் எல்லாம் வரப்போகுது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாம் பரலோகத்தில் அப்படி இருக்குது, ரெடியாக இருக்குது. நீங்கள் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணி கையை உயர்த்தினா ஒவ்வொரு ஆசீர்வாதமாக கீழே வரும். செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். ஒரு கலசம் தண்ணிக்கும் பலன் உண்டுனா, ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்தாலும் ஆசீர்வாதம், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் ஆண்டவர் பலனை தருகிறார். கர்த்தருக்காக இந்த சபையில் நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளுக்கும் பலன் உண்டு. நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்கள் பலத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பலன் உண்டு. உங்கள் உழைப்பை கொடுத்தீங்கன்னா அதற்கு பலன் உண்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும், எந்த கிரியைகளை செஞ்சாலும், மனுஷன் பார்க்குறாங்க, பாஸ்டர் பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை, கர்த்தருக்காக. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக, கர்த்தருக்காக. அதனால தான் நம்ம சபையில் எந்த ஒரு காரியத்திற்காக ஒரு காணிக்கைகளை கொடுத்தாலும் பொறுப்பெடுத்தாலும் நம்ம பெயர் சொல்லாமல் ஒரு குடும்பம்னு சொல்கிறோம். ஏன்னா இவர்களுக்கும் பலன் வரணும், பரலோகமும் சந்தோஷப்படணும். அதான் பைபிள் சிஸ்டம். பெயர் சொல்லலைன்னு யாரும் வருத்தப்படலை. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நம்ம கர்த்தருக்கு மட்டும் தெரியும்படியாக செய்கிறோன்னா, நம்ம கர்த்தருக்காகத்தான் செய்கிறோம். நாம் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயம். வலது கை கொடுக்கிறது, அந்த அளவுக்கு தான் நம்முடைய கிரியைகள் இருக்கணும். நம்ம செய்கிறது, நம்ம உழைப்பு, இதெல்லாம் மற்றவங்க பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. கர்த்தர் பார்க்குறாருன்னு மனப்பூர்வமாக செய்தோன்னா நிச்சயமாக கர்த்தர் வெளியரங்கமாக தான் பதிலை கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்தரங்கத்தில் செய்யணும், வெளியரங்கமான பலனை பெறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கணும். அப்படி நாம் செய்யும் போது ஆசீர்வாதம் வருகிறது. ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு, ஒன்று வீண் போகாது. மனப்பூர்வமா தேவனுக்கென்று எந்த சூழ்நிலையிலும் நம்ம வேலை செய்யணும், அதை கர்த்தருக்குன்னு செஞ்சாதான் மனப்பூர்வமாக செய்ய முடியும். அதான் கொலோசியர் 3:24. மனப்பூர்வமா நாம நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இதனால, அதெல்லாம் யோசிக்காம
மனப்பூர்வமாக செஞ்சோன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? 127 சங்கீதம் 4 வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் கற்பத்தின் கனியாகிய பலன். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் இல்லாமல் இருக்குதா? காத்திருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் தருகிற பலன். ஆமென். கற்பத்தின் கனி அவர் தர்ற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கும்போது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம சபையில் எல்லாருக்கும் அற்புதங்களை செய்வாராக. குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஜெபம் பண்ணணும் நம்ம அதற்காக. நீதிமொழிகள் 31 வாசிக்கும் போது, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். கைகளின் பலன். ஞானமுள்ள ஸ்திரீ, குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஸ்திரீ. இது சகோதரிகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பொருந்தும். நம்ம கைகளின் பலன். எதை செய்கிறோமோ அதனால கையில் பலன் வருது. இந்த கை உழைச்சா இந்த கையில் பலனை ஆண்டவர் தருவார். கைகளின் பலன் அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள், அதாவது கிரியைகள், வாசல்களில் அவளை புகழ கடவுள். நம்ம வீட்டு வாசலில் வந்து ஸ்தோத்திரம், நம்மளை 4 பேர் புகழணும். 4 பேர் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். நம்ம வீட்டு வாசல் அப்படிப்பட்ட செய்திகளை கேட்டால் எவ்வளவு சந்தோஷம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவளுடைய செய்கைகள், நம்ம செய்கிற கிரியைகள் தான் நம்ம வீட்டு வாசலில் வந்து ஜனங்கள் நல்ல சாட்சி சொல்றதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? நம்ம வீட்டு வாசலில் வந்து ஜனங்கள் நம்மை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும். இந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, இன்ன உதவி செய்தாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, எங்களை கவனிச்சாங்க என்கிற நல்ல சாட்சிகள் நம்மை குறித்து சொல்லப்படணும். எது புகழ வைக்கிறது, சாட்சி கொண்டு வருதுன்னா நம்முடைய செய்கைகள். இந்த கிரியைகள் தான், நம்முடைய நற்கிரியைகள் தான் நம்மை புகழ்ச்சிக்குரிய நபராக மாற்றுது. நம்ம எந்த அளவு நல்ல கிரியைகளை செய்கிறோமோ அந்த அளவு நாம் இந்த பூமியிலையும் ஆண்டவரிடத்திலும் பாராட்டை பெறுவோம். ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, இம்மையிலே 100 துன்பங்களோடு கூட 100 பலன், மறுமையில நித்திய ஜீவன். அல்லேலியா சொல்லலாமா? இம்மையிலும் பலன் வருது, மறுமையிலும் பலன் வருகிறது. யாருக்கு? கிரியை செய்தவர்கள். இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், இயேசுவுக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். கைகளின் பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சர்ச்சில் வந்து ஒரு சேர் எடுத்து போட்டாலும் பலன் உண்டு. எல்லாரையும் ஆலயத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணணும். எல்லாரும் வந்து கர்த்தருக்காக பணி செய்யணும், ஜெபம் பண்ணணும் என்பதற்காகத்தான் இந்த சிஸ்டமை கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி ஒரு கூட்டம் வேலை செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கிருபைகளெல்லாம் கர்த்தர் தருவாராக. சபை மக்களும் வந்து இணைந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பலனை ஆண்டவர் ஒவ்வொரு விதத்திலும் ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட பலனை பெறப்போகிறோம்? என்ன செய்யும் போது நமக்கு பலன் வருது? எப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம செய்யணும்? சில குறிப்புகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபம், பிலிப்பிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பவுல் சொல்றார், 2 தரம் உதவி செய்தீங்க என் குறைச்சலை நீக்கும்படி. தெசலோனிக்கேயில் நான் இருந்தபோது
15ஆம் வசனத்தில் கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் என்னோடு உடன்பட்டீங்கன்னு சொல்றார். அப்போ முதல் குறிப்பு, சபை காரியங்களில் உடன்படும் போது, தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களில் நம்ம உடன்படும் போது பரலோகத்தின் கணக்கில் நம்முடைய பலன் பெருகுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஊழியத்தின் காரியங்களில் நம்ம உடன்படணும். தேவனுடைய ஆலயத்தில் உடன்படணும். சபை காரியங்களில் உடன்படணும். எந்த கூட்டமாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சால் வந்துடணும். ஸ்தோத்திரம். உடன்படணும். என்ன பொறுப்புகள், எந்த காரியத்தை நமக்கு சொன்னால் உடன்படணும். அப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சபை, பிலிப்பிய சபை, பவுலின் ஊழியத்தில் உடன்பட்டிருந்தது. சபை காரியங்களில் உடன்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு பரலோகத்தின் கணக்கில் பலன் பெருகும். நமக்கெல்லாம் பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. உங்கள் பெயரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் பெற்ற உடனே உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் அங்கே ஓப்பன் ஆயிரும். ஸ்தோத்திரம். இங்கே ஓப்பன் பண்ணன்னா ஆதார் கார்டு வேணும், ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. அங்கே ஓப்பன் பண்ணன்னா ரட்சிப்பின் சர்டிஃபிகேட் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா, பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் இங்கே செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் அங்கே கிரெடிட்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். இங்கே இயேசுவுக்காக ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதுக்கு ஒரு பலன், இயேசுவுக்காக ஆலயத்தில் சேரை போட்டால் ஒரு பலன், சேரை தொடச்சா ஒரு பலன், அப்படி ஒவ்வொன்றுக்கும் பலன் வந்துட்டே இருக்கும். கர்த்தருக்காக இந்த சபையில் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைகளுக்கும் பலன் வரும். இதெல்லாம் உங்கள் கணக்கில் அக்கௌண்ட்டில் ஏறிட்டே இருக்கு. என்ன செய்யும்னா, ஒரு நாள் உங்களுக்கு இது ஆசீர்வாதமாய் வரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 100% அடிச்சு சொல்றேன், இயேசுவுக்காக இந்த சபையில செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நிச்சயம் பலன் வரும். உங்களுக்கு, உங்க சந்ததிக்கும் வரும். வரல வருமா என்கிற யோசனையே இல்லை, நிச்சயம் வரும். ஸ்தோத்திரம். அந்த எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிரியைகளில் நம்ம பெருகணும். ஊழியத்தில் உடன்படணும். சபையின் காரியங்களில் உடன்பட்டுட்டா தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பலன் பெருகி கொண்டே இருக்கும். உங்களால் முடிந்த அளவு, உங்களால் இயன்ற அளவு நீங்கள் தேவ ராஜ்யத்தில் இணைந்திருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தில் உடன்பட்டு செயல்படும் போது கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் உடன்பட்டிருந்தா உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததி எல்லாம் உடன்படுவாங்க. எல்லாருக்கும் தலைமுறைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். தலைமுறைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய ஊழியத்தில் உடன்பட்டிருந்த சீஷர்கள் சோர்ந்து போனாங்க, விழுந்து போனாங்க, எல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். 3 வருஷம் அவரோடு கூடையே இருந்து நின்று பிடிச்ச அந்த சீஷர்கள், அவர்களுக்கு பலன் ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாரு? 12 சிங்காசனத்தில் நீங்கள் 12 பேர் உட்கார்ந்து என்னோட கூட ஆளுகை செய்வீங்கன்னு இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவருக்காக செய்கிற ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஒன்றும் வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய காரியங்களை எந்த அளவு கனம் பண்றோம், அதுக்கெல்லாம் பலன் வருது. 2வது குறிப்பு, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்திற்கு வரும்போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25, 26 மோசே ஒரு துன்பத்தை தரும் வாழ்க்கையை தெரிந்து கொண்டான். அவனுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நம்மெல்லாம் எதை செலக்ட் பண்ணுவோன்னா, எங்கே துன்பம் இல்லை, எந்த லைஃப்பில் பாடு இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன பிரச்சனை, சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன போராட்டம் வரும், ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்து சுமூகமாக எது போகும், எது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. கூட்டம் வச்சா நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா? வீட்டில் கூட்டம் வைக்கிறனால பக்கத்தில் தகராறு, அதனால் வைக்கவே வேண்டாம். அப்போது துன்பத்தை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம ஒரு ஆசீர்வாதமான நிலையை தெரிந்து கொள்கிறோம்.
நல்லதை தெரிந்து கொள்வது வேறு, ஆனால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பாதையை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா ஆசீர்வாதம் இல்லை. மோசே ஆண்டவர் இந்த பாதையில் தான் நடத்தணும்னு தீர்மானிச்சிருக்கும் போது அவன் அதைத்தான் தெரிந்து கொண்டு ஆகணும். ஆனால் அதை எப்படி தெரிந்து கொண்டான் தெரியுமா? அதிக சந்தோஷமாக நினைச்சான், அதிக பாக்கியமாக நினைச்சான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அதுதான் ரொம்ப ஆசீர்வாதம்னு செலக்ட் பண்றான். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கை நினைக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு பகுதி ஒன்று இருக்கிறது. நாணயத்தின் இரு பக்கங்கள் இருப்பது போல, இரு பகுதிகள் இருப்பது போல, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வேதத்தில் இன்னொரு பகுதியை வைத்திருக்கிறார். துன்பத்தின் நடுவில் நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள். இதற்கு என்ன பலன்? 26ஆம் வசனம், இனி வரும் பலன். அதாவது எதிர்கால ஆசீர்வாதங்கள், இனி வரப்போகிற நன்மைகள். இதுவரை நீங்க பார்க்கவே இல்லை. இந்த பூமியிலும் கிடைக்கும், பரலோகத்திலையும் கிடைக்கும். இனி வரும் பலன் அங்கிருந்து வரப்போகுது. பரலோகம் தருகிற பலனை எதிர்பார்க்கிறான், அங்கிருந்து அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறான். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் பரலோகத்திலிருந்து பலனை எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி வரும் பலன். துன்பமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டபடியினால் இனி வரும் பலன் அவனுக்கு கிடைத்தது. அதனால அவனுடைய அடக்க ஆராதனையை பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நடத்துகிறார். அடிக்கடி அந்த வேத போது எனக்கு வரும் ஞாபகம். ஆண்டவரே நடத்துகிறார். அவனுடைய அடக்க ஆராதனையை வேறு யாரும் நடத்தலை, ஆண்டவரே நடத்துகிறார். கர்த்தர் கனம் பண்ணுறார். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கனம் பண்ணுறார். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையின் முடிவில் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்தோம் என்கிற நிலையில் ஒரு ஊழியக்காரனாக ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க, வேலைகளுக்கு நடுவில் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சபையில் ஒவ்வொரு பொறுப்புகளில் ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் வேலை செய்கிறாங்க. எல்லாருக்கும் பிஸ்னஸ் இருக்குது. ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் சொந்த வேலை, ஒரு சிலர் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக வேலை செய்யணும். ஹல்லேலூயா. இனி வரும் பலன், எதிர்காலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இது நமக்கு வரணும்னா துன்பத்தை அனுபவிக்கணும். சில பாடுகள் வரும், உங்களை நொறுக்கி விடாது, உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும். சில போராட்டங்களை கண்டு பயப்படுறீங்க. இதுலயே நான் உட்கார்ந்து என் வாழ்க்கை இதுலயே உடைஞ்சு போயிருமோ, என் எதிர்காலமே வீணா போச்சா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாதையில நடத்துறது எதற்காகனா இனி வரும் பலன், அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நிமித்தம், அவர் நிமித்தம் நீங்க எதை சகித்தாலும், நிந்தித்து துன்பப்படுத்தி, இயேசுவை ஏற்றுக்கொண்டனால போராட்டம், சர்ச்சுக்கு வர்றனால உபத்திரவம், இயேசுவுக்காக தியாகம் பண்ணி வாழ்றனால பிரச்சனை, ஊழியம் செய்யறனால பிரச்சனை வருதா உங்க வாழ்க்கையில? ஆண்டவர் சொல்றாரு, உங்க பேர்ல பொய்யாய் சொன்னாலும் பரவாயில்ல, பாக்கியவானா இருப்பீங்க. 12ஆம் வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு, இந்த நேரத்தில் சந்தோஷமா வரும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் நம்ம பலன் மிகுதியா இருக்குன்னா இயேசுவுக்காக நிந்தனைகளையும் துன்பங்களையும் சகிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையில 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொண்டு ஜெயத்தோடு சமாதானமா வாழ்கிற பகுதி. அடுத்த பகுதி என்னன்னா, துன்பத்தின் நடுவில் வர்ற சந்தோஷம், போராட்டத்துக்கு நடுவில் வர்ற சமாதானம். ஆமென். இந்த 2ஐயும் நம்ம வாழ்க்கையில கடக்கணும். இந்த 2 பகுதியும் நம்ம கடக்க வேண்டும்.
சிலர் அந்த ஒரு பகுதியை தான் விரும்பும். ஆண்டவரே அந்த ஆசீர்வாதமான இடத்துலையே நடத்திருங்கப்பா, அமர்ந்த தண்ணீரண்டையே கொண்டு போயிருங்க. ஆண்டவர் சொல்லார் இன்னொரு பகுதி இருக்கு, அது துன்பத்தில் நமக்கு தர்ற ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். கஷ்டத்தில் நமக்கு வர்ற ஆசீர்வாதம், இழப்புகளுக்கு நடுவில் வர்ற ஆசீர்வாதம், இனி வரும் பலன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? லோத்து கண்ணுக்கு விருப்பமானதை தெரிந்தெடுத்தான். எது செழிப்பா இருக்கு, ஆண்டவுடைய பாதையை தெரிந்தெடுக்கல. ஆனால் மோசே கர்த்தருடைய வழியை தெரிந்தெடுத்தான். ரெண்டுக்கு ஒரு வித்தியாசத்தை பாருங்க. அங்கே ஒருவன் தன்னுடைய மனதுக்கேற்றபடி, தன்னுடைய குடும்ப சூழலுக்கேற்றபடி, தன்னுடைய வாழ்க்கைக்கேற்றபடி ஒன்றை அவன் தெரிந்தெடுக்கிறான். அவனுடைய விருப்பத்துக்கேற்றபடி அவன் தெரிந்தெடுத்து போனான். ஆனால் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் மறுபடி கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, துன்பத்தை தெரிந்தெடுத்தவனுக்கு பலன் வந்தது. ஆசீர்வாதமாக இருக்கிறது போல காட்சி அளித்த ஒன்றை தெரிந்தெடுத்தவனுக்கு இருந்ததும் போய்விட்டது. லோத்து பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிட்டான் சோதம் குமாரா பட்டணத்தில். அவன் வாசல், பட்டணத்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான் 30 பெரிய ஆட்களோட. அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம் வந்துருச்சு, ஐஸ்வர்யம் பெருகிட்டு, எல்லாம் பெருகிச்சு. ஆனால் ஒரு நாள் அனைத்தையும் இழந்துட்டு வெளியே வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் என்ன எல்லாத்தையும் நம்ம அறிந்து, துன்பம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாதையில் போவோன்னு அடி எடுத்து வச்சிங்கன்னா, பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாத ஒரு தேவன் உங்களோடு கூட வருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஜெபித்து இவனை காப்பாற்றின போதும் குடும்பமும் முழுசாக காக்கப்படலை. அவனுடைய ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாம் அழிந்து போனது. அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டான். திடீர்னு வந்த ஒரு பிரச்சனை. நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? கிறிஸ்துவுக்காக வர்ற துன்பம் நிறைந்த இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தெரிந்து கொண்டா. போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தர் என்ன இப்படி நடத்தினா சந்தோஷம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்ன இந்த பாதையில் நடத்தினா நான் சந்தோஷமா நடக்க ஆயத்தன்னு முன்னால வந்தா கர்த்தருடைய பிரசன்னை நம்ம சுத்திலும் நிற்கும். ஆமே. மோசே ஒரு அடி எடுத்து வச்சு வந்தபோது, இந்த துன்பத்தை அனுபவிக்க அவன் முன் வந்தபோது 40 வருஷம் ஒரு தீங்கு அவன் மேலே படாம, பார்வோனின் கைகள் அவன் மேலே படாம கர்த்தருடைய கிருபை அவனை ஆச்சரியமாய் பாதுகாத்தது. நீங்க கர்த்தருக்காக முன் வரும்போது எந்த சக்தியும் உங்க மேல அணுகாதபடி கர்த்தர் உங்களை வேலி அடைத்து காக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அவருடைய சித்தத்தின் மையத்தில் நாம் நிற்கும் போது ஒரு தீங்கு நம்மளை அணுகாது. ஒரு தீங்கு உங்களை அணுகாது. உங்க பிள்ளைகளை தொட முடியாது, உங்க குடும்பத்தை தொட முடியாது. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். மூன்றாவது குறிப்பு, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். சுதந்திரமாகிய பலன் எதனால வருது? இயேசுவை ஆராதிக்கிறனால. மூன்றாவது, இயேசுவை ஆராதிக்கும் போது, அவருக்காக இந்த பூமியில் வாழும்போது நமக்கு சுதந்திரமாகிய பலனை தர்றாரு. என்னென்ன சுதந்திரங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவர் சொல்றாரு, காலேபுக்கு எப்ரோனை சுதந்திரமாக கொடுக்கிறார், மலை நாட்டை. உங்கள் வாழ்க்கையில் கடினமானதை கூட நீங்கள் லெகுவா சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். யாராலும் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீங்க. இந்த சபையில் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை எழுப்புவாராக. யாரும் தெரிந்தெடுக்காத கஷ்டமானதை நீங்கள் தெரிந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில கர்த்தர் காலேபை ஆசீர்வதித்தார். அற்புதமான பாத்திரம் வேதத்தில் காலேப். எப்ரோனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார்.
உத்தமமாய் அவரை சேவித்த போது, நம்ம கிறிஸ்துவை எப்படி சேவிக்கணும்னா காலேபை போல உத்தமமாய் சேவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எவ்வளவு போராட்டம் வரட்டும், எவ்வளவு இழப்புகள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், யோபுவை போல உத்தமத்தில் உறுதியா இருந்து காலேபை போல உத்தமமாய் அவரை பின்பற்றும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பலனை தர்றார் தெரியுமா? சுதந்திரமா எப்ரோனை ஆண்டவர் தருகிறார். எப்ரோனை ஆண்டவர் தருகிறார். யாரும் கேட்கல, கிளைம் பண்ணல, அவன் தான் கேட்கிறான். அப்படிப்பட்ட பலன் அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாரும் அனுபவிக்காத சில பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். வித்தியாசமான நிலையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரை சேவிக்கிறதுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம். கர்த்தரை சேவிக்கிறது, பரிசுத்தமா வாழ்றதுக்கு பலன் இருக்கு. இந்த சபையில தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவித்து உண்மையா ஜெபம் பண்ணி பரிசுத்தமா இருந்தா பலன் வரும். ரோமர் 6:22 தேவனுக்கு அடிமையாக்கப்பட்டோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆயாச்சு. இப்ப இயேசுவை சேவிக்கிறோம், இயேசுவின் அடிமைகள். நமக்கு என்ன பலன்? பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன். இந்த சபையில இயேசுவை சேவிக்கிறனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைகிறோம். ஏசாயால் தான் சொன்னாரு, வெளிப்படுத்தல் 22:11 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம். இதெல்லாம் கிறிஸ்துவை சேவிக்கிறனால நமக்கு கிடைக்கிற பலன். இந்த ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறனால நமக்கு கிடைக்கிற பலன். இப்போ இயேசுவை ஆராதிக்கலைன்னா நம்ம எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு வரலைன்னா எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை நம்ம ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தாதான் ஆண்டவர் இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற பலனை கர்த்தர் நமக்கு தர்றார். ஆமென். கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவோட வாழ்றோமா? நமக்கு ஆண்டவர் பலனை தருவார். எப்ரோனை தருவார். இதெல்லாம் நடக்காது, முடியாது. இனி எங்களுக்கு ஒரு எதிர்காலமே இல்லை, எல்லாம் போச்சு. ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு, குடும்பம் ஓடிட்டு இருக்கு. அநேகர் சொல்றீங்க உங்க இருதயத்தில், ஒரு சிலர் நடபணமா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்பொழுது மரணம் வந்தா கூட எனக்கு சந்தோஷம், ஆனா வரமாட்டேக்கு. உயிரை நம்மளா எடுத்து போக்க முடியாது, பாவமாயிரும். ஆண்டவரே எடுத்துக்கிடுவாரா? அவ்வளவு சோதனைகள், சில மேற்கொள்ள முடியாத தடைகள் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது, எங்க போய் அல்றதுன்னு தெரியல. கடினமா இருக்கு வாழ்க்கை. இந்த போராட்டத்தை கடக்க பலன் இல்லை. என்ன நடக்குமோ தெரியல. சத்துருக்கள் சுற்றிலும் இருக்கிறாங்க. சுற்றிலும் என்ன நடக்கும்னு ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு என்று ஒரு சிலர் நீங்க அழுகையோடு இருதயத்தின் புலம்பலோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. யோசுவா 14:12 காலேப் கிளைம் பண்ண அந்த எப்ரோன் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? ஏனாக்கியர் இருந்த இடம். அர்ணிப்பான பெரிய பட்டணங்கள் இருக்கு. சத்துருக்கள் ரொம்ப கடினமானவங்க, பயங்கரமான ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க. இந்த வியாதி என்ன அழித்து விடுமோ? மரணத்தின் விளிம்பில் வாழ்றது போல உணர்றீங்களா? ஸ்தோத்திரம். ஏதோ குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக கொஞ்ச நாள் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடணும், இல்லைன்னா குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நான் கண்ணை மூடினா யார் இருக்கிறா?
குடும்பத்தை நடத்த ஒருவரும் இல்லை என்கிற ஒரு தவித்து விடப்பட்ட நிலையில, ஒரு கட்டாயத்தின் பேர்ல, அழுத்தத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு அர்ணிப்பான பட்டணமா இருந்தாலும், ஏனாக்கி இருந்தாலும், சுற்றிலும் என்ன நடக்கும்னு வேடிக்கை பார்க்குற கூட்டம் உங்க குடும்பத்தை சுற்றிலும் இருந்தாலும், நாளைக்கு என்ன சம்பவிக்கும், நமக்கு ஒண்ணுமே இல்லை, ஸ்தோத்திரம், எப்படி இதை செய்ய போகிறோம் என்று எதிர்பார்ப்போடு இருந்தாலும், கர்த்தர் சொல்றாரு, ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், ஹல்லேலூயா, இந்த காலேபுக்கு எப்ரோனை சுதந்தரிக்க உதவி செய்த ஆண்டவர், எவ்வளவு கடினங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற நல்ல ஆண்டவருக்கு இந்த காலை நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஷகமா லகாதியந்தரபா உரபலபா கபரியந்தலபரபலபா ஷகதரதரபலபரபலபா. கடினமானதெல்லாம் லகுவா மாறப்போகிறது. நீங்க பயப்படுற காரியம் ஒண்ணு நடக்காது. கர்த்தர் சொல்றாரு, நீங்க பயந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமும் நடக்க போறதில்லை. மாறாக கர்த்தர் எப்ரோனை சுதந்திரமாகிய பலனாக உத்தமமாய் நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். சத்தமோ அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனாக்கி இருந்தாங்க. அந்த ஏனாக்கியன் தான் பெரிய மனுஷன். அர்பா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். யோசுவா 14:15. சில பிரச்சனைகளை, பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் வந்து நிற்கு, முறியடிக்க முடியாத பிரச்சனை, மீண்டு வர முடியாத கடன், மீண்டு வர முடியாத சோதனைகள். 15 வசனத்தில் சொல்லப்பட்ட கீரியாத் அர்பா, அதுதான் எப்ரோனுக்கு பழைய பெயர். அந்த அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ள பெரிய மனுஷன். ஸ்தோத்திரம். இருக்க பிரச்சனையிலே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு சுமையா சுமந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? அந்த வசனத்தின் கடைசி பகுதி, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை கர்த்தர் கொடுக்க போறார். எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வு. எதுக்கு ஓய்வு? யுத்தங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், சந்திக்கிற எதிர்ப்புகள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாறி மாறி சகித்து கொண்டிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு ஓய்வை கொடுத்து, ஸ்தோத்திர, பிரச்சனைகள் ஓய்ந்து போகுது. உங்கள் வாழ்க்கையில் வியாதிகளுக்கு ஒரு முடிவு கட்ட போறார். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் சொல்றார், ஒரு அமைதலை கொடுக்க போறேன். அதுதான் சுதந்திரமாகிய பலன். உங்களுக்கு வரப்போகிற ஒரு மன அமைதி, சுதந்திரமாகிய பலன். யோசுவா 14:15 கடைசி பகுதி உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. முடிக்க வேண்டியதை கர்த்தர் முடித்து உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை காண பண்ணுவார். அமைதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் நீங்க எதிர்கொள்ளுகிற கிருபையை தருவார். பலவான் கையில சிக்கி இருக்கலாம், விடுவிக்கப்பட உதவி செய்வார். எப்படிப்பட்ட கிரியைகள் உங்களை கட்டி வைத்திருந்தாலும், போராடி கொண்டிருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு அவைகளில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். உங்களை நாசப்படுத்த நினைக்கிற ஆவிகள், கர்த்தர் அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு எதிரே நிற்கிற எல்லா அனுபவங்களையும் அவர் சந்தித்து யுத்தங்களுக்கு முடிவை கொடுத்து உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் தரப்போகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 4வது குறிப்பு, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2:12. எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். 4வதாக, கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட வேண்டும். அவர்களுக்கு நிறைவான பலன். ஸ்தோத்திரம். முதல்ல சபை காரியங்கள்ல,
தேவ ஊழியத்தோடு உடன்படணும். ரெண்டாவது, தேவன் வைத்திருக்கிற பாதையை தெரிந்து கொண்டு, கிறிஸ்தவ ஜீவியத்தில் துன்பத்தினாலும் தெரிந்து கொண்டு, அதில் நம்ம அந்த பாதையில் வரும்போது பலன் வருகிறது. மூன்றாவது, கிறிஸ்துவை சேவிக்கும் போது வருகிற பலன். நான்காவது, கர்த்தருடைய ஆளுகைக்குட்படும் போது வருகிற பலன். ஆண்டவருடைய ஆளுகைக்குட்படணும், அதான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ரூத் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்துட்டான். வேற எங்கேயும் அடைக்கலம் தேடி போகல, சரியான இடத்துக்கு வந்துட்டான். இந்த சபை உங்களுக்கு ஒரு அடைக்கலம். இதுக்குள்ள வரும்போது நிறைவான பலனை கர்த்தர் தருகிறார். சட்டைகளின் கீழ் அடைக்கலம், அது கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம். இந்த சபை தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம். போவாசுடைய வயல் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இந்த சபை கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு இடம். இது உங்களுக்கு நிறைவான பலனை தரப்போகிறது. இங்க அவளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைத்தது, நினைத்து பார்க்க முடியாத உயர்வு. இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். சங்கீதம் 19:11 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்படும் போது வேதத்தை நம்ம நேசிப்போம். அவருடைய ஆளுகைக்குள்ள ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள தான் ஆண்டவர் முழங்கால் படியிட்டு நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். இந்த சபைக்குள்ள இருக்கிறது. சங்கீதம் 19:11 இந்த வேதத்தை கை கொள்வதினால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவங்க வேதத்தை நேசிப்பாங்க, வேதத்தை கை கொள்வாங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எது பிரதானமானது தெரியுமா? பைபிள். இந்த சபையில எது முக்கியமானதுன்னா கர்த்தருடைய வசனம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் இங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த சபையில முதலிடம் எதுக்குன்னா, யாருக்குன்னா கர்த்தருக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை கை கொள்கிறதுனால பலன் வருகிறது. நகோமியின் வார்த்தையை தட்டாம அவ்வார்த்தை கீழ்ப்படிந்து போன ரூத்துக்கு நிறைவான பலன் கிடைச்சு. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்க போகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள போறீங்க. யாக்கோபு 5:18 பூமி தன் பலனை தந்தது. ஜபம் பண்ணும்போது பலன் வருது. இந்த கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அவருடைய ராஜ்யத்தில் வேதமும் ஜபமும் இருக்கணும். நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கணும்? வேதமும் ஜபமும் இருக்கணும். அப்போ பலன் வரும். சபைக்குள்ள எது பிரதானமாக இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையும் ஜபமும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். பூமியே பலனை தருது. பூமி ஆசீர்வதிக்கப்படனா சபை ஜபிக்கணும். நம்ம ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த பூமியை ஆசீர்வதிக்கிறார், உலகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜபம் கேட்கப்படும், பலன் வரும். நீங்க வசனத்தை கை கொள்ளும் போது மிகுந்த பலன் வருகிறது. கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஐந்தாவதாக பிரசங்கியின் புஸ்தகம் 3:3 எவ்வளவு கிரியைகள் எல்லாம் இருந்தாலும் ஐந்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது. பிரசங்கி 3:13 வாசிப்போம். அன்றைய மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நமக்கு ஆண்டவருடைய ஐந்தாவது தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு பலனை கொண்டு வருகிறது. தேவனுடைய கிருபை பிரயாசத்திற்கான பலனை கொண்டு வருது. எவ்வளோ ஓடினாலும், எவ்வளோ உழைச்சாலும், எவ்வளோ சம்பாதித்தாலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்ம மேலே இருக்கிறனால தான் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து உயர்த்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, எங்கள் மேலே உங்கள் அனுக்கிரகம் இருக்கிறனால தான் எங்கள் பிரயாசத்திற்கு நீர் பலனை தருகிறீர். ஆமென், ஸ்தோத்திரம்.
இது நம்முடைய திறமையினால் வந்ததல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் நாம் சம்பாதித்தல்ல. இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்தது, அவர் நம்மை உயர்த்தினது தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம். ஆழமாக நம்முடைய மனதில் இருத்தி கொள்ள கர்த்தர் இன்னைக்கு கிருபை தருவாராக. தேவனுடைய அனுக்கிரகம் இந்த உயர்வான ஸ்தானத்தை தந்தது, நல்ல வேலையை தந்தது, நல்ல வீட்டை கொடுத்தது, நல்ல வாகனங்களை தந்தது, உயர்ந்த பட்டங்கள் பதவிகளை கர்த்தர் தந்தது, உயர்ந்த ஸ்தலங்களில் கொண்டு போனது. இதெல்லாம் தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு விசை கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு தந்தது எல்லாம், ஊழியத்தில் கர்த்தர் என்ன பயன்படுத்தினது எல்லாம் தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம். ஹல்லேலூயா. எத்தனையோ மனுஷங்க இன்னைக்கு டாப் லெவலில் இருக்கிறாங்க, ஆனால் திடீர்னு ஜீவன் போயிடுது. நம்மளை ஆண்டவர் நிறைவாக தேவைக்கும் கொஞ்சம் அதிகமாக ஆசீர்வதித்து நடத்தினாலும் இன்னைக்கும் எவ்வளோ வியாதியிலும் கஷ்டத்திலும் நம்ம ஜீவனோட மூச்சு விட்டு கர்த்தரை பாடி ஆராதிக்கிறோம் என்றால் தேவனுடைய அனுக்கிரகமே அல்லாமல் இது வேறு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்றவனை விடுவித்து காப்பா. எவ்வளவு துன்பம் கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். 6வது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், எபிரேயர் 12:11, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். கர்த்தர் தருகிற 6வது பலன் நீதியாகிய சமாதான பலன். யாரு கொடுக்கிறார்னு? 6வது, கர்த்தருடைய சிச்சையில பழகுகிறவர்களுக்கு அல்லது பழகினவர்களுக்கு. கர்த்தருடைய சிச்சையில பழகணும். சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பார், திருத்துவார், சிட்சிப்பார். அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா கவலையே பட வேண்டாம், கடைசி வர நம்ம ரூட் கரெக்டாக போகும், கர்த்தர் நம்மளை அருமையாக நடத்துவார். ஆமென். நம்ம நினைப்போம் அந்த ஆளுக்கு சிச்சை இல்லை, இவங்களுக்கு சிச்சை இல்லை, ஸ்தோத்திரம், குடிக்கிறான், வெறிக்கிறான், மனம் போல வாழ்கிறான், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு ஏன் இவ்வளவு ஆண்டவர் சிச்சையை தர்றார்? ஆண்டவர் சொல்றார், நீதியாகிய சமாதான பலனை உங்களுக்கு கொடுப்பதற்காக சில சிச்சைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதில் நாம் பழக 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 ஆண்டவர் நீதியாகிய சமாதான பலனை நமக்கு தருவார். பிற்காலத்தில் தான் அந்த பலன் தெரியும். தற்காலத்தில் துக்கமாக இருக்கும், தற்காலம் துக்கத்தை கொண்டு வரும். சில போதனைகள், சில உபதேசங்கள், சபையின் காரியங்கள் தற்காலத்தில் நமக்கு துக்கமாக இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் நீதியாகிய சமாதான பலனை தரப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தற்காலத்தை பார்க்காம பிற்காலத்தை பார்க்க உதவி செய்வாராக. நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சில நேரம் அந்த நேரத்துக்கு ஒரு முடிவெடுத்து செய்வோம், ஆனால் பிற்காலத்தில் அது வேதனையாக வந்து முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி நம்ம செய்யணும்னா, பிற்காலத்திலும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தற்காலத்தில் சில காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் அதனால தான் ரொம்ப ஜென்டிலாக நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையின் முடிவையும் கடைசி பகுதியையும் பார்க்கிறவர். எப்போ செய்யணுமோ அழகாக செய்வார். அவர் தற்காலத்தில் நமக்கு செய்கிறது புரியாது, பிற்காலத்தில் புரியும். ஆமென். தற்காலத்தில் கர்த்தர் செய்கிற நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பதிலே இல்லை. யாராவது கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல முடியாது, ஏன் தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் சொல்ல முடியும், இது எனக்கு நீதியாகிய சமாதான பலனை தந்தது. இந்த சிச்சை ஆண்டவர் எனக்கு தந்த இந்த பாதை. யோபுவை கேட்டு பார்த்தா யோபு சொல்வாரு, எனக்கு தற்காலத்தில் இது சிச்சையா, இந்த சிச்சை எனக்கு துக்கமா இருந்துச்சு, பிறந்த நாளை கூட சபிச்சிட்டான். நம்ம வாழ்க்கையில் வர்ற போராட்டங்கள்,
மரண பள்ளத்தாக்குகள் தற்காலத்தில் துக்கத்தை கொண்டு வருது, தற்காலத்தில் வேதனையை கொண்டு வருது. தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படாம இருந்தா கூட நல்லா இருக்குங்கிறான். அந்த அளவு துக்கத்தின் உச்சகட்டத்துக்கு போன யோபு 42 அதிகாரம் 2 வசனத்துக்கு வரும்போது அவன் சொல்றான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கடைசி வாழ்க்கையின் பகுதிக்கு வரும்போது அடுத்து ஆண்டவர் ஒரு மறுரூபமாக்குறார். வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வருது, மாற்றத்துக்குள்ள வருகிறது. எல்லாம் திரும்ப 2 மடங்கு வரப்போது. அந்த சூழ்நிலையில யோபு இப்பட்டு கேட்டா சொல்லியிருப்பான், அவர் என் வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் நன்மைக்காகவே இருக்கும். தெரிந்தவங்க சொல்லுங்க. ரோமர் 8:28 நம்ம மூத்த போதகர் அடிக்கடி சொல்லுகிற, பிரசங்கிக்கிற, ஜெபத்தில் யூஸ் பண்ணுற வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் எதை செஞ்சாலும் நன்மையாத்தான் செய்வார். உங்களை எந்த பாதையில் நடத்தினாலும் நன்மையாத்தான் நடத்துவார். விசுவாசிங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். இப்படிப்பட்ட வசனங்கள் தானே நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்குது. இப்படிப்பட்ட வசனங்கள் தானே நமக்கு ஜீவனை கொடுக்குது. இந்த வசனம் இல்லைன்னா துக்கத்தில் நம்ம அழிஞ்சு போயிருப்போம். கடைசியாக 7வது சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 13 அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. 7வது விதைக்கப்படணும். 100 மடங்கு பலன் காத்திருக்கு. ஆண்டவர் எப்போ பலன் தர்றாருன்னா 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்கு பலன் வேணா விதைக்கப்படணும். விதைக்கப்படணும். நம்மிடத்தில் உள்ளதை விதைக்கணும். நம்முடைய பலத்தை விதைக்கணும். நம்முடைய பொருளாதாரத்தை இந்த சபையில் விதைக்கணும். நம்முடைய உழைப்பை விதைக்கணும். கடைசியா யோவான் 12:24 நம்மையே விதைச்சிருவோம், நம்மையே தந்துடணும். அன்னால் இருதயத்தையே ஊற்றினாள், தன்னையே தன் இருதயத்தையே கொடுத்துட்டான். யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்றார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கர்த்தர் இந்த பட்டணத்திலே எழுப்பின எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே கர்த்தர் தந்த எல்லா கோதுமை மணிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நிலத்தில் விழுந்து செத்திருக்கிறது, நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேசம் இன்னும் காக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு தோமா வந்து மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் கோதுமை மணியாக நிலத்தில் விதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் இந்த தேசத்திலே கோதுமை மணியாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேசம் ஒரு நாள் இயேசுவை அறிந்தே ஆகும். அது மிகுந்த பலனை இந்த தேசத்திலே கொடுக்க போகிறது. விதைக்கப்படுவதில் இவ்வளவு மேன்மையான பலனை கர்த்தர் வைத்தபடினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, விதைக்கப்படுறதுக்கு எதிரி உலக கவலை, சிற்றின்ப மயக்கம், இதெல்லாம் வந்து முள்ளுள்ள இடம் அதுக்கு தான் உதாரணமாக இருக்கு. நெருக்குகிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக விதைக்கப்படுங்க. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், உலக கவலைகள் நெருக்கினாலும், நீங்க விதைத்து கொண்டே இருங்க. இந்த சபையில மிகுந்த பலனை கர்த்தர் ஒரு நாள் தருவார். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி